ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில கேள்வி வாக்கியங்களும் இருக்கும், அது கூட சேர்ந்து பதில் வாக்கியங்களும் இருக்கும். அதற்கான தமிழ் விளக்கங்களும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். மே ஐ டேக் திஸ் பென்? நான் இந்த பேனாவை எடுக்கலாமா அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் நம்ம எப்படி சொல்லலாம்னா, அஃப்கோர்ஸ் யூ மே டேக் திஸ் பென். நிச்சயமாக, அஃப்கோர்ஸ்னால் நிச்சயமாகன்றது மீனிங்கு. நீங்கள் இந்த பேனாவை எடுக்கலாம். யூ மே டேக் திஸ் பென். நெக்ஸ்ட்டு, ஆர் யூ ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னா, எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி வித் மை ஃபேமிலி. ஆம், நான் என் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம பதில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, கேன் யூ மேக் இட் ஃபாஸ்ட்? இதை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்லணும்னா, ஐ எம் ட்ரைங் டு மேக் இட் ஃபாஸ்ட். நான் இதை வேகமாக செய்து முடிக்க முயற்சிக்கிறேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங்கு. நெக்ஸ்ட்டு, வாட் ஆர் யூ திங்கிங் அபவுட் மீ? என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு அவங்க கொஷின் கேட்டால், ஐ எம் திங்கிங் யூ ஆர் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். நீங்கள் அன்பான உள்ளம் கொண்டவர் என்று நினைக்கிறேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹவு கேன் யூ மேனேஜ் திஸ் அண்ட் தட்? இதெல்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, எப்படி நிர்வகிக்கிறீங்க அப்படின்னு கொஷின் கேட்டால், ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டு மேனேஜ். நான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்க கற்றுக்கிட்டேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன், பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி மீனிங். நெக்ஸ்ட்டு, வேர் ஆர் யூ கோயிங் இன் நெக்ஸ்ட் வீக்? நெக்ஸ்ட் வீக் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டால், அடுத்த வாரம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும்னா, ஐ எம் கோயிங் டு மை ரிலேஷன்ஸ் மேரேஜ் நெக்ஸ்ட் வீக். நான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் என்னோடய உறவினரோட திருமணத்துக்கு போகிறேன் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு, வை டு யூ சூஸ் தட் புக்? நீ ஏன் அந்த புக்கை தேர்ந்தெடுத்த அப்படின்றதான் இதுக்கான மீனிங்கு. அதுக்கு நம்ம ஆன்சர் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் தமிழில் விளக்கம் கொடுத்துருக்கேன். அதை இங்கிலீஷில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் எனக்கு. அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், படிக்க மிகவும் ஆர்வமாக உள்ளது அப்படின்றத எனக்கு இங்கிலீஷில் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தேங்க்யூ.